வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டுருந்தார். தொழில் முனைவர். அவர் தென் மாவட்டத்திலேருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் மிகப்பெரிய அளவில் வருவார் நான் நம்புகிறேன். அவர் கால் பண்ணி ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னாரு. என்ன இந்த கேள்வி, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டம் இப்போ இல்லை கடையில். பயமாக இருக்குண்ணா. நைட்டு தூங்கி காலைல எந்திரிக்கும் போது ரைட்டு. இந்த அடிநாதம் என்ன, இந்த கான்வர்சேஷனுடைய அடிநாதம் என்ன? பயம். ஏன் அந்த பயம் வருது? கடைக்கு கஸ்டமர் கூட்டம் குறைஞ்சிருச்சு. அது ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், அது பெரிய டெக்ஸ்டைல் ஷாப். இது ஊரில் முதல்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்போம், அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. க்ரௌடு வந்தது, இப்போ க்ரௌடு வரல. இந்த சேலஞ்சஸ் வந்து எல்லா ஆண்டர்ப்ரனரும் ஃபேஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. பட் இந்த வீடியோவில் நான் ரெண்டாவதாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த விஷயம் என்னென்னா, ஹவு டு ஓவர் கம். முதல்ல இந்த ஆண்டர்ப்ரனியல் ஃபியரை தூக்கி எறியணும்ல. சரி, யாருக்கு இந்த பயம் வருது? வேலை செய்கிறவங்களுக்கு, தொழில் முனைவருக்கு வருது. வேலை செய்கிறவங்களுக்கு வரலையா? ரிட்டையர்டு பர்சனுக்கு எல்லாருக்கும் வரும். பயம்ன்றது இயல்பாக இருக்கும். இப்போ நெப்போலியன் சொல்கிறாரு, ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள அனைத்து தவறுகளையும் கண்டு உணராத வரையில் அவன் எதிலும் நிரந்தரமான வெற்றியை அனுபவிக்க இயலாது. சரி, நம்மளோட ஃபால்ட் என்ன? இதுதான் இந்த கேள்வி அட்டகாசமான கேள்வி இல்லை. இந்த நம்மளுடைய ஃபால்ட் என்ன, அதுதான் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நம்மளோட மைனஸ் என்ன, அதை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. உங்களோட மைனஸ் உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ நம்மளோட தவறு தெரியணும்ல. இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்தது, அதில் க்ரௌடு வந்தது. அப்போ அந்த க்ரௌடு வராத போது நம்ம பிளான் பிக்கு போகணுமா இல்லையா? அப்போ அந்த பிளான் பி ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி வச்சுருக்கோமா? இப்போ இந்த பயம்ன்ற ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கிறது? நண்பர்களே, திருப்பி சொல்கிறேன், பயன்றதே போய் அது உணர்வது, அது ஒன்றுமே கிடையாது. பயப்படலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நான் சொன்ன பாருங்க, மேட் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம காட் மேட் ஆப்ஜெக்ட். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு ஒரு கெத்து, ஒரு தொழில் முனைவர், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு கெத்து தானே. எதுக்கு பயப்படணும்? சரி, ஆண்டர்ப்ரனர் மட்டும் கிடையாது, எத்தனை விதமான பயங்கள் இருக்குது. இதையும் அழகாக நெப்போலியன் சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் 6 விதமான ஆதார பயங்களின் பிடியில் சிக்கியிருக்கிறான். எதுக்கு இதை நான் சொல்லனா, ஒருவேளை இந்த ஒரு தொழில் முனைவரோட பயம் இந்த 6 பயங்கள்லேருந்து வந்திருக்கலாம். பயம்ன்றது டைரக்ட் பயமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ அந்த 6 ஆதார பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமை, 2வது வறுமை, 3வது ஆரோக்கிய குறைவு, 4வது விமர்சனங்களுக்கு அஞ்சுதல், 5வது ஒருவரது அன்பை இழப்பது குறித்த அச்சம், கடைசி மரண பயம். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், 6 பயத்தை பற்றி பேசுகிறாரு. ஆதார பயம்ன்றாரு. எல்லா பயத்துக்கும் இதுதான் ஆதாரங்கிறாரு. அது முதல் பயம் என்னன்னா முதுமை, 2வது வறுமை, 3வது ஆரோக்கிய குறைவு, 4வது விமர்சனங்களுக்கு அஞ்சுதல், 5வது ஒருவரது அன்பை இழப்பது குறித்த அச்சம், கடைசி மரண பயம். இப்போ இந்த பயங்கள்லாம் சேர்ந்து தான் இது ஏதாவது ஒன்று நம்மளுடைய பிஸ்னஸையோ நம்மளுடைய நார்மல் லைஃப்பையோ அஃபெக்ட் பண்ணுதா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அவரோட பயத்தை போக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டர்ப்ரனர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பன் மைண்டான ஒரு ரிஸ்கி பர்சன் இல்லை. ஏன்னா எல்லாருமே குண்டு செட்டில் குதிரை ஓட்டும் போது எங்கே வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தா தோற்றுருவோமோ, இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. சம்பளம் கிடைக்கிது, சனியார் லீவு கிடைக்கிது, மாதம் 1ஆம் தேதி டான் கிடைக்கிது, சம்பளம் வருது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, நிம்மதியாக இருக்கேன் நான் அப்படின்ற மனிதர்கள் மத்தியில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு இளைஞன் முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறான்ல, அவனுக்கு எவ்வளோ ரிஸ்கி. ஓப்பன் மைண்ட், நான் இறங்குறான், அவன் ஸ்ட்ராங். அந்த மைண்ட் அவன் நான் ஒரு தொழிலதிபர், ஒரு தொழில் முனைவோர், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற 10.5 கோடி தமிழனில் ஒரு கடைக்கோடி தமிழன் அந்த முடிவு எடுத்தானா நான் வரவேற்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீ தான் நாளைக்கு ரூல் பண்ண போகிற. பிஸ்னஸ் தான் ரூல் பண்ணி, பிஸ்னஸ் தான் உண்மையில ரூல் பண்ணுது நண்பர்களே. ஒரு காலேஜே திறக்காமல் அந்த காலேஜுக்கு அப்போ பெஸ்ட்டு காலேஜஸில் அப்ரூவல் சூப்பராக இருக்குல்ல, நடத்துனது எது? அந்த பிஸ்னஸ் மூலம் எது வேணால் பண்ணலாம். உண்மையான கவர்மெண்ட்டே பிஸ்னஸ் தான். அந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறதே பிஸ்னஸ் மேன் தான். அதனால் நம்ம பிஸ்னஸ் மேனாக கெத்து. சரியா? எல்லா பாலிசி மேக்கர்ஸ், இப்போ உண்மையான பாலிசி, ரியல் பாலிசி மேக்கர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள். ரைட்டா? இதுதான் உண்மை, இது நிதர்சனமான உண்மை. அதை நடத்துகிறது தான் கவர்மெண்ட். இது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இது நான் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன், டீப்பாக போக விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஓப்பன் மைண்டு, இந்த ஸ்ட்ராங், இந்த ரிஸ்கி பீப்புள் ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னா, எனக்கு க்ரௌடு வரல, எனக்கு பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நடக்கலை அப்படின்னா நம்ம ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி A ஒன்று இருக்குது, B ஒன்று கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இந்த 2 விஷயத்த சொல்கிறேன். இதை பண்ணும்போது ஒன்று, எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது ஃபெயிலியர்ஸ் வருது. சரியா? இந்த கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் என்னென்னா எதுவும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளை ஏமாற்றிக்கிட்டு குறையிறதுக்கு காசை வட்டிக்கு கடன் வாங்க ஆரம்பிக்கிறது. இதுதான் ரிஸ்கில் கொண்டு போய் முடியுது. அப்போ நம்ம பிளான் பண்ணணும்.
5 days 7 days ஆகும்போது க்ரௌடு வரல அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ அதை எப்படி மாற்றுறது? உங்களுக்கு கோச்சோ மென்டாராக இருந்தால் அவங்கள்ட்ட பேசுங்க. அப்படி இல்லை நீங்கள் உங்கள் டீம்கிட்ட பேசுங்க. பிஸ்னஸ் கம்மியாகிடுச்சு, சில ஓனர்ஸ் வந்து பேசவே மாட்டாங்க. ஏற்கனவே நடந்துச்சு, இப்போ நடக்கலை அப்படின்னா திருப்பி நடக்கும்னு நினச்சிருவாங்க. இப்போ ஒரு சொன்ன டெக்ஸ்டைல் மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீசன் பிஸ்னஸ். இது சீசன் பிஸ்னஸ் நான் எப்பயும் சொல்லி தருவேன். சீசன் பிஸ்னஸில் வர்ற காசு அது தனி. ஆனால் டே டு டே இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீட்டைல் பிஸ்னஸில் டெய்லி இன்கம் வரணும், அதுதான் சர்வைவலாக இருக்கணும். நமக்கு சீசனில் வர்ற காசு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். புரியுதா இல்லையா? ஒரு தீபாவளிக்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடைய ரிட்டர்ன் அந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் பிஸ்னஸை அது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு லேண்டாவோ வேறு எதுக்காவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் இருக்கணும். டே டு டே ஆக்டிவிட்டியில் வர்ற காசு தான் நம்ம வந்து சேலரி, கரண்ட் பில்லு, மேபி சொந்தமோ வாடகையோ அந்த மாதிரி பிளான் பண்ணணும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்னா கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் என்னென்னா எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. நான் எப்பயுமே சொல்லுவேன், EI ஃபார்முலா, எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் லேர்னிங். நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும்ல. இப்போ துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கும் போது நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, குளோபலைஸ்டு இந்த ஒரு இஷ்யூஸ் வரும். இது எல்லாருக்கும் இருக்குது, டவுன் டவுன் எல்லாத்துக்குமே இருக்கும். பிஸ்னஸ் வந்து கம்மியாகும். அப்போ மற்ற காம்படிட்டர்ஸ் எப்படி இதை கோப்பப் பண்ணுறாங்க? அப்போ குளோபலாக இருக்க பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு பிளான் இருக்கணும். இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் கூட பிஸ்னஸ் வந்து கம்மியாகலாம். இப்போ ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேக்ஸ் போடும்போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனால் பிஸ்னஸ் கம்மியாகலாம். அதனால் மக்கள் வராமல் போகலாம். அப்போ அதுக்கு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த கீ பர்சன் உட்காந்து பேசணும். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அரைச்சமாகவே அரைக்கிறது. இப்போ ட்ரெண்டி பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸை மாற்றுங்க. சில ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல் ஹவுசஸ், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரெடிஷன்ற பேரில். இப்போ இருக்க ட்ரெண்டி ட்ரெடிஷன் மாற்றுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. யார் பீப்புள் வராங்கன்னு பார்த்துருப்போம். நீங்கள் ட்ரெடிஷ்னல் பண்ணுறீங்களா அது ஒரு பார்ட்டாக வச்சிங்க. ஆனால் ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணும், முதல்ல CEO அல்லது ஒருத்தனை ஜாப் எடுக்கும்போது அவன் வந்து க்ரியேட்டிவான ஆளான்னு பாருங்கள். க்ரியேட்டிவான பர்சன் நமக்குள்ளே இருக்கணும். இனோவேட்டிவான ஒரு பர்சன் இருக்கணும். துடிப்பான நம்மளோட புத்திசாலியான ஒரு பர்சன் நம்ம டீமில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வேறு லெவலுக்கு போகும். நம்ம சொல்கிறத கேட்குற ஸ்லேவ்ஸை ரெக்ரூட் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் வந்தானா நம்ம சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி போட்டு நம்ம காலி பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுவோம். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு. அப்போ எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். பீப்புளே நம்பாதீங்க, எம்ப்ளாயிஸே நம்பாதீங்க. சரியா? நாம் தான் வந்து ஒரு இனிஷியேட்டராக இருக்கணும் ஒரு பிஸ்னஸில். நம்மள இந்த பிஸ்னஸில் கூட்டம் குறையிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். சரியா? இப்போ பிளான் ஏ பிளான் பி ஒரு கோச்சோட மென்டாரோட உட்காரும்போது அவர் சொல்லியிருப்பார், இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? முதல்ல நான் இந்த வீடியோவோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றது. சரியா? 6 விதமான பயங்கள் இருக்குது. நான் பயன்றதே போயின்னு சொல்கிறேன். இதுக்கு ரூட் காஸ் என்னென்னு யோசிங்க. காரணமே இல்லாத ஒரு பயம் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மாடி மேலே போனால் பயம் வருது, தண்ணியை பார்த்தா பயம், இருட்டு, பேய் பயம், அதெல்லாம் வேறு. பட் பிஸ்னஸ் பயன்றது சரிதான். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் மேனும் ஆண்டர்பிரனர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. பட் இந்த பயம் போக்கணும் இல்லை, அது போக்குறதுக்கு என்ன ஸ்டெப் பண்ண போகிறீங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்கள். நம்மளே தங்க நேரம் பண்ணுங்கள். சிம்பிள் கான்செப்ட். பயம் போகணும்னா காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், மைண்டு வேலை செய்யும். இப்போ மெடிடேஷனோ வேறு எங்கேயோ கோயில்களுக்கோ நீங்கள் போகும்போது உங்களோட மைண்டு வேறு லெவலுக்கு போகும். இந்த கோல்டன் ஹவருடைய அந்த வைப்ரேஷன் உங்களை பயத்துலேருந்து வெளியே கொணரும். உங்களுக்கு கோல்டன் ஹவர்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணுங்க நண்பர்களே. 4 to 4:10 நீங்கள் உங்களுக்கு சுய பிரகடனம் பண்ணும்போது ஒரு தைரியம் வந்துடும். தைரியமாக இருக்க நீங்கள் எப்படி நைட்டு பயத்தோடு படுத்து பயத்தோடு எந்திரிப்பீங்க? எப்படா 4 மணி வரும்னு இருக்கும். 4 to 4:10 பண்ணி பாருங்கள். அதை வந்து அந்த ஃபியரே அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. யார் கோல்டன் ஹவர் பண்ணுறாங்களோ அவங்க எதை பார்த்து ரிலேஷன்ஷிப் போயிடுமோ, ஒரு 6 பயம் நான் சொன்ன பாருங்கள். அந்த பயமெல்லாம் பயமே கிடையாது நண்பர்களே. அவ்வளோதான் சொல்கிறேன். சரியா? கோல்டன் ஹவர் பண்ணுங்கள், பயத்தை ஓட விடுங்க, லைஃப்பில் ஹீரோவாக மாறுங்க. See you on top.